சந்தையில் ஏற்றம் இருக்கிறதுனால இப்போ பங்கு சந்தையினுடைய இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, தங்கத்தினுடைய இண்டெக்ஸ் அதனுடைய விலைகளும் இறங்கிக்கிட்டு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ரூமர்ஸ், செய்திகளை தவிர்க்க வேண்டும். செய்திகளை தவிர்க்கிறது என்பதல்ல, செய்திகள் யதார்த்தமானதா அதனுடைய அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முடிவு எடுக்க வேண்டும். கேள்விப்படும் செய்திகள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸை நல்லா தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ஸு போத் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் ரெண்டும் தெரிந்திருந்தால் இந்த பங்கு வர்த்தம் என்பது ஓரளவுக்கு ஆதரவான சூழ்நிலையாக வாய்ப்பு உண்டு. பொதுவாக ஒரு பங்கின் விலையாகட்டும், ஒரு தங்கம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது இடிஎஃப்பாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், அந்த விலையை பார்க்கறதை விட அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம முறையாக ரெகுலேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அதை ரீபேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தங்கம் இறங்கிட்டு இருக்கிற போது, பங்கு சந்தை ஏறும் பொழுது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணணும்.